அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான சுண்டைக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம 5 நிமிஷத்தில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து 1 டம்ளர் அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்துருக்கேங்க. சுண்டைக்காய் வந்து உரலில் போட்டு லைட்டாக அப்படி தட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தட்டி எடுத்திங்கன்னா சுண்டைக்காய் வந்து லைட்டாக வெடிச்சுக்கும். உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து ஒவ்வொரு சுண்டைக்காவாக எடுத்து லைட்டாக கீறி வச்சிங்கன்னா அப்படின்னாலுமே கரெக்டாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு டைம் அதிகமாகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உரலில் போட்டு தட்டி எடுத்திங்கன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். தட்டிட்டு தண்ணியில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி பாசிப்பருப்பு 100 கிராம் அளவுக்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா குழஞ்சி போயிடாமல் இந்த மாதிரி மலர்ந்த மாதிரி இருக்கணும் பருப்பு. இந்த ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா தான் கூட்டு வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக நல்லா டேஸ்டியாக வரும். பருப்பு கரைஞ்சிருச்சுன்னா அதோடைய டேஸ்ட் வந்து மாறிடும். பருப்பை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம பருப்பு வேக வச்சு தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை பருப்பில் வந்து தண்ணி அதிகமாக இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலான தண்ணி வந்து 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த சுண்டைக்காய் நம்ம கழுவி வச்சுருந்த தண்ணி வந்து இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிகட்டணும். அதில் இருக்க விதைகளுமே வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்மளுக்கு கிடைச்சிரும். சுண்டைக்காய் விதைகளில் தான் வந்து நிறைய சத்து இருக்குது. அதனால் வந்து அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணி 1 விசில் மட்டும் வச்சுக்கலாம். 1 விசில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்தோன்னா சுண்டைக்காய் வந்து ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துடுங்க. இந்த மெத்தடில் செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூட்டு வந்து ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், சுண்டைக்காய் வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. ரொம்ப விசில் வச்சிடாதீங்க. 1 விசில் வச்சோம் அப்படின்னாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. வெங்காயம் வந்து நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இப்போ இது கூட நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் தாளிக்கும் பொழுதே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. ரொம்பவே வாசமாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலராக செவந்து வரணும். அப்போ தான் கூட்டு வந்து நல்லா வாசமாகவும் உங்களுக்கு டேஸ்டியாகவும் கிடைக்கும். இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பையும் சுண்டைக்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சுக்கட்டும். இது போல் நல்லா கொதிக்க விடும்போது 2 ஒன்றா சேர்ந்து அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சுண்டைக்காயில் உப்பு சேர்த்து வேக வச்சுருந்தோம். இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், சுண்டைக்காயும் பருப்பும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இது கூட லாஸ்ட்டாக நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான சுண்டைக்காய் கூட்டு, அதுவும் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோன்னா வயிற்றில் இருக்க பூச்சிங்கெல்லாம் வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான சுண்டைக்காயை இதே மாதிரி கூட்டு வச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். காரக்குழம்பு, சாம்பார் சாதம், ரசம் சாதம் இது மாதிரி எது கூட வேணாலும் இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.